இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மகர ராசி மேம். மகர ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன நற்பலனை கொடுக்க போகுது? எங்களோட ராசி அதிபன் தாங்க எங்களே வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சா அப்படின்ற ஒரு பாடுபட்ட மகரத்தெல்லாம் பார்த்தோம் பார்த்தோம். உயிர் மட்டும் தான் மேடம் மிச்சம், உயிர் மட்டும் தான் சொச்சோம் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் அடிப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் சனி இப்போ தான் சகாய சனியை ஆரம்பித்தார். எல்லா விதத்துலையும் எங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றது செய்ய போகிறார். நீங்களே சொன்னீங்க. இப்போ திருப்பி வக்ர பயிற்சின்னு ஒரு கடையை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. மேடம், இது வக்ர பயிற்சி, இந்த மாதிரி அதிசாரம், இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ குரு அதிசாரம் வரப்போகுது, குரு பயிற்சியாக போகிறாரு, குரு வக்ரகதி அடைய போகிறாரு, குரு வந்து பயிற்சி அப்படின்போது குரு அதிசார பயிற்சி வரப்போகுது. இதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றதுக்காக சொல்றோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சிலர் அப்படிலாம் யோசிக்கிறாங்க, அதுக்காக சொல்றேன். இப்ப சகாய சனி எல்லா விதத்துலையும் குட் லக்கு, ஃபார்ச்சூனு, ஹெல்ப் அப்படின்றது செய்ய போறாரு. சனியே ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு வேற யாரோட ஹெல்ப்பும் தேவையே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். இப்ப வக்ரகதி அடைஞ்சிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவாரு? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். நிறைய வித்தியாசமான பயிற்சிகள், ஒவ்வொரு மாசத்துக்குமான பயிற்சிகள் என்ன, அதே மாதிரி நம்ம பெரிய பயிற்சிகள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் நிறைய நல்ல நல்ல பதிவுகளா கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒவ்வொரு பதிவையும் பார்த்து நமக்கு கமெண்ட்ஸ்லாமும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கால்ஸ்லாமும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பாராட்டுகள் நம்ம சேனலுக்கும் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நல்லா இருக்கு, மேடம் கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் சூப்பரா இருக்கு, ரெகுலரா பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சனி வக்ர பயிற்சி. ஜூலை மாதம் 27ஆம் தேதி வருது. அது வந்து எத்தனை மாதங்களுக்கு இருக்கு, எத்தனை நாட்களுக்கு அது கண்டினியூ ஆகுது, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் அந்த சனி வக்ர பயிற்சியில மக்களுக்கு நடக்க போகுது மேம்? கண்டிப்பா மேடம். இப்ப நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்பதான் சனி பகவான் பயிற்சியானார், சனி பகவான் பயிற்சினால நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம சனி வக்ர பயிற்சின்னு ஒண்ணு கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் மேடம். அப்ப சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கலாம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மேடம், சனி பயிற்சி அப்படின்றது சனி ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு டிராவல் பண்ணி போறது அப்படின்னா அதுக்கு அவரு 2.5 வருஷம் காலகட்டம் எடுத்துப்பார், ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறது. இப்ப சனி பகவான் மீனத்துல இருக்கார். மீனத்துல இருக்கவர் இப்ப வக்ரகதி அடைகிறாரு. அததான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறாங்க. வக்ரகதினா மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு வர்றது இல்லை மேடம், ராசி மண்டலங்களை கடக்கிறது இல்ல, மீனத்திலேயே தான் இருப்பாரு. நட்சத்திர பாதத்தை கடப்பார், மீனத்திலேயே இருப்பாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆவாரு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்பீடா ஓடிட்டு இருந்த சனி பகவான் ஸ்லோ மோஷன்ல போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அவர் மந்தம் தான் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல வந்து செட் பண்ணிக்கலாம். சோ இந்த சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டத்துல என்ன அப்படின்னா, இட்ஸ் ரெவ்யூ பீரியட் அப்படிம்பாங்க மேடம். வாழ்க்கையில இது ஏற்கனவே நடந்துருச்சையா நம்மளுக்கு திரும்பவுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும். நல்லதுலயும் நம்ம அப்படி யோசிக்கலாம். சில மன கஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், உறவுகள் கிட்ட ஏமாந்தது, உறவுகள் கிட்ட சந்தோஷப்பட்டது, குழந்தைங்களால மதிக்கத்தக்க ஒரு பேர் வாங்குறது, குழந்தைங்களால கஷ்டப்பட்டது எல்லாமே திரும்பி வராம இருக்கும் லைஃப்ல. இட்ஸ் a review period. நம்மளுக்கு ஒரு கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றது வரும். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோட்ல போறாம இருக்கும். நம்மளுக்கு இவ்வளவு வந்து பாருங்க சூப்பரா உறவுகள்லாம் வந்து சேர்ந்தாங்க, திருப்பி உறவுகள் நம்மளை விட்டு பிரியிறாங்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் மேடம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவரால் நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் இருக்கதான் செய்து. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எவ்வளவு காலகட்டம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு மேடம். ஆனா பலன்களை நம்ம 2ஆ தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சாலும் நவம்பர் 1 வரைக்கும் குருனோட பார்வை இருக்கும். 1/11 குருனோட பார்வை இருக்காது. ஆக வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் குருவின் பார்வையினால் கொடுக்கக்கூடிய பலன்கள். வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் குருனோட பார்வை இல்லாம குரு அதிசாரமா வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு போவார். சிம்மத்துக்கு போகும்போது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு 2ஆ நம்ம சொல்லணும். அப்ப கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் வந்து
அந்த ஸ்கிப் பண்ணாம பாக்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியது தெளிவா புரியும் மேடம். நிச்சயமா. ஏன்னா இதுல 2 விதமான விஷயங்கள் மேம் வந்து சொல்ல போறாங்க. ஸோ ஒவ்வொரு ராசி நேயர்களும் உங்களுக்கான பதிவை வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் 2 விஷயமும் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மகர ராசி மேம். மகர ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன நற்பலனை கொடுக்க போகுது? மகரம் வந்து பாத்தீங்கன்னா மேடம் 2028 வரைக்குமே சனி ரொம்ப அற்புதமா இருக்கான். 7 நாட்டு சனியில மொத்தமா மகரத்தை 0 ஆக்குன சனி. எத்தனையோ மகரம் நடுரோடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தசை நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க, அப்படி சுதாரிச்சுக்கிறாங்க. எங்களோட ராசி அதிபன் தாங்க எங்களே வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சா அப்படின்ற ஒரு பாடுபட்ட மகரத்தெல்லாம் பார்த்தோம். உயிர் மட்டும் தான் மேடம் மிச்சம், உயிர் மட்டும் தான் சொச்சோம் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் அடிப்பாங்க, கமெண்ட் கொடுப்பாங்க. அவங்க சும்மா சொல்றாங்களா? இல்ல மேடம், அந்த அளவுக்கு கடினத்துவம் அப்படின்றத உங்க வாழ்க்கையில இது பண்ணாங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மேடம் 7 நாட்டு சனியா இருந்தாலும் சரி, அஷ்டம சனியா இருந்தாலும் சரி, 7 நாட்டு சனியை விட கொடுமையானது அஷ்டம சனி. அஷ்டம சனி ஒரு முறை வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு போயிட்டா அப்படின்னா வாழ்க்கைன்னா எனக்கு பிடிக்கலப்பா, நான் என்ன லவ் பண்ணி ஜாலியாக சுற்றி இருந்தேன், அஷ்டம சனி வந்துட்டு போயிட்டா வாழ்க்கையே பிடிக்க போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் மேடம். ரொம்ப பிளே பாயா, ரொம்ப சௌக்கியமாக, பெரிய பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூனாக இருந்தால் கூட வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சுட்டு போயிடுவா சனி. ஆமாம், அப்படி இருக்கும்போது 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் மகரத்தை செஞ்சது ரொம்ப ஜாஸ்தி. அவனோட சொந்த வீடு தான் இருந்தாலும் நான் பாரபட்சம் அப்படின்றது பார்க்க மாட்டேன். அதனால தான் எனக்கு சனி அப்படின்ற பேர். அதனால தான் நம்ம திட்டும் போது சனியனேன்னு திட்டுறோம். அதனால தான் சனி பயிற்சியும் போது திருநள்ளாறுல 10 தெரு கூட்டம் நிற்கிது. எப்பேற்பட்டவங்களும் சனிக்கு பயப்படுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் சனி இப்போதான் சகாய சனியை ஆரம்பிச்சார். எல்லா விதத்துலையும் எங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றது செய்ய போறார். நீங்களே சொன்னீங்க, இப்போ திருப்பி வக்ர பயிற்சின்னு ஒரு கடையை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. மேடம், இது வக்ர பயிற்சி, இந்த மாதிரி அதிசாரம் இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ குரு அதிசாரம் வரப்போகுது, குரு பயிற்சியாக போறாரு, குரு வக்ரகதி அடைய போறாரு, குரு வந்து பயிற்சி அப்படின்போது குரு அதிசார பயிற்சி வரப்போகுது. இதெல்லாமே நாங்கள் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்தந்த காலகட்டத்தில் இது விஷயம் உங்களுக்கு நடக்கும், இதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றதுக்காக சொல்றோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சிலர் அப்படிலாம் யோசிக்கிறாங்க, அதுக்காக சொல்றேன். இப்போ சகாய சனி எல்லா விதத்துலையும் குட் லக்கு, ஃபார்ச்சூனு, ஹெல்ப் அப்படின்றது செய்ய போறாரு. சனியே ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு வேறு யாரோட ஹெல்ப்பும் தேவையே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். இப்போ வக்ரகதி அடைஞ்சிட்ருக்காரு, என்ன பண்ணுவார்? எந்த ஹெல்ப்பும் செய்ய மாட்டாரா? அதை தானே நீங்கள் சொல்ல வர போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது உண்மை கிடையாது மேடம். அவர் எல்லா ஹெல்ப்பும் செய்ய போகிறார், நிதானமாக செய்வார். ஆனால் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆஸ் யூஷுவல் எப்படி அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு முடிவோடு வந்து உட்கார்ந்தார், அதே ஸ்பீடில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இது ஃபஸ்ட்டு ப்ளஸ். இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது வேற ஏதாவது ப்ளஸ் இருக்கா அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சனி மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் 1 மற்றும் 2 அதிபன். இவங்க சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். இப்போ மகரத்துக்கு நிறைய உங்களோட ஆழ்மனது ஆசை இருக்கும். என்னோட லுக், இப்போ நான் தான் மகரன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னோட லுக்கை பற்றி ரொம்ப நாள் கவலை இருக்குது. நான் ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப தடபுடலாக ஜம்முன்னு ஹைஃபையாக இருக்காங்க, நான் சாதாரணமாக இருக்கேன். என்னோட ஒரு அவுட்லுக்கை நான் மாற்றிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். என்னோட ஸ்பீச்சை மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட ஆட்டிடியூடை மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஹைஃபை ஆட்டிடியூட்னே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா மேடம்? எல்லாரும் நம்ம இப்போ ஒரு பெரிய ஆளுங்க, விஐபி ஆளுங்க முன்னாடிலாம் போய் நிற்கும் போது நம்மளோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சும்மாவே இவ்வளோ வந்து ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் இவ்வளோண்டு குடிச்சிட்டு இவ்வளோ வைக்கணும், இதுதான் ஐஃபை பிஹேவியர். நம்மளாம் முழுசும் முடிச்சிடுவோம். கண்டிப்பா இவ்வளோ சாப்பிட்றதுக்கு வயிறு இருக்கும், இவ்வளோ தான் சாப்பிடுவோம். பசிச்சாலும் வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. இதுதான் ஐஃபை பிஹேவியர். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? நம்மளாம் சாப்பாடு கொடுத்தா வயிறு ஃபுல்லும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஐஃபை பிஹேவியர்ல நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். இப்படிலாம் அவங்களோட சுயம் குறித்து நிறைய ஆசை இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆசைகள் நிறைவேறிடும். ஓகேங்களா? என்னன்னா வந்து இப்படி என்னோட அவுட்லுக்கை மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னோட கேரக்டரை இப்படி மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மகரம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் மனிதாபிமானம் நிறைந்த ராசி தான் மகரம் அப்படின்லாம். ஒரு மெழுகுவத்திகள் சனியினோட ராசி. ஆப்வியஸ்லி அந்த சனியினோட குணாதிசயங்கள் இருக்கும். ஒரு சைடு அடமண்ட் பிஹேவியர், கோவம் எல்லாமே இருக்கும். அது மேக்ஸிமம் வராது. எப்பயோ ஒரு முறை தான் எரிமலை வெடிக்கும், எப்பயுமே வெடிக்காது. எரிமலை எப்பயோ ஒரு முறை தான் வெடிச்சு குழம்பு விடும் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே நாங்கள் கூலாக தான் இருப்போம். அதே மாதிரி உழைச்சி எங்களுக்காக சேர்த்து வச்சுக்க மாட்டோம், குடும்பத்துக்காக கொடுத்துட்டு அப்படியே கம்மன் நிற்போம். இதுதான் மகரம். அப்படிப்பட்ட பர்சன்ஸ் இப்போ அவங்களுக்காக சில விஷயங்கள், எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாம் நம்மளை எப்படி ஏமாத்தினாங்க, இப்படி பிஹேவ் பண்ணாங்க, நம்ம கொஞ்சம் வாழணும்யா அப்படின்னு தோணுதுன்னு இந்த காலகட்டம் வாழ்வாங்க. என்னோட வாழ்க்கை நான் வாழறேன் அப்படின்ற எண்ணம் வரும். அதுவும் 7 நாட்டு சனி வந்துட்டு போயிட்டார்ல, சுற்றி இருக்க சொந்தம் பந்தம் பொண்டாட்டி யாரு, காசு இல்லாத போது இல்லாருக்கு இல்லாலும் இல்லை, ஈண்டெடுத்த தாயும் இல்லை அப்படிம்பாங்க. காசு இல்லாதவனு பெத்த அம்மா கூட கிடையாதான். ஆக அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் புரிஞ்சுக்கினேன். இப்போ எனக்காக நான் வாழறேன் அப்படின்ற எண்ணம் வரும் மேடம். எனக்காக நான் என்னென்னலாம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டணும், குடும்பத்துக்காக செய்யாமல் விட்டுட்டேன். இப்போ நான் அதெல்லாம் எனக்கு செஞ்சுக்கிறேன்.
இவ்வளோ எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டா இவ்வளோ செஞ்சுக்கிறேன், அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபன் வந்து சனி தான். குடும்பத்தில் யார் யாரை எங்கெங்கே வச்சு எனக்கு மரியாதை கொடுப்பாங்க நான் புரிஞ்சுக்கினேன். அவங்கவுங்கள அவங்கவுங்க அங்கங்கே வைக்கிறேன். குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் என்ன கொடுத்தா அவங்க நம்மளை மதிக்கிறாங்க, காசு ஒன்று இருந்தால் போதும் நம்மளுக்கு மரியாதை கிடைக்குது. காசை தூக்கி இறைக்கிற மரியாதைன்றதை வாங்கிக்கிறேன். எனக்கு காசை தூக்கி இறையிறதுனால எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என் பிள்ளை என்னை மதிக்கணும். இப்போ என் பிள்ளை என்னை பயங்கரமாக மதிக்குது. என் பொண்டாட்டி என்னை மதிக்கணும்னு நினச்சேன், உழுந்து கவனிக்கிறான். எல்லாம் என்ன காலைல ஒரு டிஃபன் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவா, இப்போ காசு நல்லா கொடுத்தோடனே 3 டிஃபன் செய்கிறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் குடும்பம் சார்ந்து, என்னுடைய வசதி வாய்ப்பு சார்ந்து, என்னோட மரியாதை சார்ந்து, என்னோட சொல்வாக்கு செல்வாக்கு குறித்து எனக்கு நிறைய கனவுகள் இருக்குன்னா சிலது நிறைவேறும். நான் நினச்சேன் ரோட்டில் போகும்போது 4 பேர் எனக்கு வந்து விஷ் பண்ணணும்னு நினச்சேன். இப்போல்லாம் நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னு நம்ம சும்மா போனாலே அவங்க 10 விஷ் பண்ணுவாங்க, அது வேற. அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இவங்களோட ஒரு ரெஸ்பெக்ட் குறித்து இருக்குது அப்படின்னா சிலது நிறைவேறிடும் மேடம். கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இது எல்லாமே குருனோட பார்வை இருக்கும்போது சூப்பராக நடக்கும். குருனோட பார்வை இல்லாத 40 நாள் ஆகும், என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. சனி ஹெல்ப் தான் பண்ண போகிறார், ரொம்ப நிதானமாக ஹெல்ப் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தெரியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மகரம் எப்பயுமே உழைக்கிறதுக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க. இந்த காலகட்டம் குருனோட பார்வை இல்லாத காலகட்டம். எப்பயுமே அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பண்ணிகிட்டே இருந்தால் நிறைய நற்பலன்கள். அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்கிற மாதிரி தோணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அந்த 40 நாட்கள். ஓகே, நீ உழைக்க ரெடி, அப்புறம் என்ன இருக்குது, நான் சனி உனக்கு கொடுக்க ரெடி, நீ தான் நம்ம கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அவ்வளோ. சூப்பர் மேம், சூப்பர். மகர ராசிக்கு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. நிறைய நல்ல விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். சில இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் அப்படின்னு மகர ராசிக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு தகவல் மேம். நன்றி. நன்றி.